கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, வந்துட்டேன் நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். நம்ம எல்லாரும் இன்னைக்கு அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா இணைஞ்சிருக்கோம். என்ன நேயர்களே, எல்லாருமே எப்பவும் போல ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு யாரு நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்க, என்ன பேச போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு யாரு நான் ரொம்ப கியூரியாசிட்டி கொடுக்காம சொல்லிடுறேன். இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேபி தெரியலை அப்படின்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சர்வதேச விளையாட்டு தினமாக அனுசரிக்கப்பட்டுருக்கு. அப்போது கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் யாரோ ஒரு விளையாட்டு துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு விமன் தான் கலந்துக்க போகிறாங்கங்கிறது இந்நேரத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக கெஸ் பண்ணீங்க. ஆமாம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஹேமர் த்ரோவில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாப்பநாட்டை சேர்ந்த வினோதினி அவர்கள்லாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஸோ இளம் வயதில் இந்த ஹேமர் த்ரோ பயிற்சியில் இருந்துட்டு விளையாடி நேஷனல் லெவலில் போகணும் அப்படின்ற ஒரு எய்மோட செயல்பட்டுருக்காங்க. ஸோ வாங்க இவங்க கூட பேசி என்ன பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸில் விமன்ஸ்க்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க, மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. வாழ்த்துக்கள். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம், என்னோட பேர் வினோதினி. நான் தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாட்டில் ஒரு கிராமம் ஸ்ரீகாரத்திலேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட ஈவெண்ட் ஹேமர் த்ரோ. நான் 6th ஸ்போர்ட்ஸில் இருக்கேன். ஆனால் ஹேமர்னு ஃபஸ்ட் இயர்லேருந்து தான் எனக்கு இந்த ஹேமர்னே ஒன்று ஈவெண்ட் இருக்குன்னே தெரியும். இதை நான் 6 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும். ஓகே, இப்போ 6 இயர்ஸாகவே இந்த ஹேமர் த்ரோவில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய இந்த பயணம்? எனக்கு தெரிஞ்சு நல்லா போயிட்டுருக்கு. டெக்னிக்ஸ், த்ரோஸு, ஒர்க் அவுட்டு எல்லாமே நல்லா போகுது. இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 6 இயர்ஸாகவே இந்த ஹேமர் த்ரோ இதில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு எப்படி உங்களுக்கு ஒரு பிளான் வந்துச்சு? எப்படி வந்தீங்க இதுக்குள்ளே? ஸ்கூல் படிக்கும்போது சீனியர் அக்காங்கெல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் ஸ்போர்ட்ஸ்குள்ளேயே வந்தேன். 6th அவ்வளோவா போனதில்லை. 7th கேம்புக்கெல்லாம் போவாங்க, சென்னை கேம்புக்கு, அது மாதிரிலாம் அவங்களோட போய் தங்கி பண்ணி ப்ராக்டிஸ்லாம் போனோம். அதுலேருந்து தான் ஸ்போர்ட்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அது ஹேமருங்கிறது ஃபஸ்ட் இயரில் தான் அது பிடிக்காம போன ஒரு ஈவெண்ட்னா ஹேமர் தான். ஹேமர் அதுதான் லாஸ்ட் வரைக்கும் கை கொடுத்து வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போது பிடிக்காம ஃபஸ்ட்டு போனேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போது இந்த ஹேமர் த்ரோ அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்கும்னா, அம்மா அப்பாவுக்கு அடுத்தது ஹேமரும் எங்கள் கோச்சும், அது மாதிரி. சூப்பர். இப்போ அவ்வளோ ஒரு நேசிச்சு உங்களுடைய இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஹேமர் த்ரோ அப்படின்றது என்ன, அதை பற்றி கொஞ்சம் நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹேமர் த்ரோ அப்படின்னா அந்த த்ரோஸ் ஈவெண்ட் மாதிரி, ஷார்ட்டு, டிஸ்க்கு, ஜாவ்லின் மாதிரி ஹேமர் த்ரோங்கிறது ஒரு ஈவெண்ட்டு. இது எப்படி இருக்கும்னா, பால்ல கம்பி வச்சு லாஸ்ட்ல ஹேண்டில் மாதிரி ஒன்று இருக்கும். அதை பிடிச்சிட்டு தான் நாங்கள் சுற்றுவோம். இது எங்களுக்கும் விட்டா எங்களுக்கும் ஆபத்து, எங்க கூட பக்கத்துல நிக்கிறவங்களுக்கும் ஆபத்து. அது மாதிரியான ஒரு ஈவெண்ட். ஓகே, இதில் என்னென்ன இந்த விளையாட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கும், இதில் எப்படி வின் பண்ணுறது, இதெல்லாம் பார்ப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது எப்படி இருக்கும்னா, செக்டார் ஷார்ட்டுக்கு எப்படி இருக்குமோ டிஸ்குக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி செக்டார் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கேஜி, டிஸ்க்குக்கும் கேஜி இருக்கும், எங்களுக்கும் கேஜி இருக்கும். கேஜிலேருந்து வெளியில ஒரு வி ஷேப்ல கேப் இருக்கும். அதுல ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஹேமர் வெளியில போகும். கரெக்டான ரிலீஸ் இருந்தா மட்டும்தான் வெளியில போகும். இல்லைன்னா உள்ளேயே அடிச்சு ரிட்டர்ன் மறுபடியும் உள்ளரையே விழுந்துரும். அந்த அந்த செக்டாரை தாண்டினால ஃபவுலு. அதே மாதிரி அந்த செக்டார்ல இருந்து வெளியில போகும்போது, வெளியில அவுட் ஆஃப் செக்டார் போனாலும் ஃபெயிலியர். அது கரெக்டான லைன்ல உள்ள போய் விழுந்தா மட்டும்தான் மெஷர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபெயிலியர் மட்டும்தான். ஓகே, இந்த ஸ்போர்ட்ஸுக்கு மொத்தமாக எத்தனை பேர் டீமாக எதுவும் சேர்ந்து நீங்கள் விளையாட மாதிரி இருக்குமா? இல்லை, டீமா இண்டிவிஜுவலாக தான். அத்லெட்டில் இதுவும் ஹேமர் இண்டிவிஜுவலாக பண்ணுற ஒரு ஈவெண்ட் தான். இண்டிவிஜுவலாக பண்ணுறது தான் இல்லையா? ஸோ இப்போது ஹேமர் த்ரோ அப்படின்றத நீங்கள் ரொம்ப பிடிச்சி பண்ணிகிட்ருக்கீங்க. இதுவரையும் எவ்வளோ தூரம் வரையும் இதை நீங்கள் எறிஞ்சிருப்பீங்க? எப்படி, எந்த அளவு உங்களுடைய ஹையஸ்ட் போஸ்ட் போயிருக்கு?
என்னோட ஹையஸ்ட் வந்து 46.94 மீட்டர்ஸ் தான் போட்டிருக்கேன். அதுவும் இந்த இயர் 46.94 மீட்டர் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியும் 46.18 மீட்டர் தான் போட்டிருக்கேன். இம்ப்ரூவ் அவ்வளவா ஆகல. ஆனாலும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க 46 பாயிண்ட் சம்திங்ல நீங்க போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு. பட் வந்து இத தாண்டி என்னோட அச்சீவ்மெண்ட், என்னோட கோல் அப்படின்றது இங்க இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு இலக்கு வச்சிருப்பீங்களா நீங்க? இருக்கு. நேஷனல்ஸ்ல போயிட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு ஆசை. நார்த்ல போயிட்டு அவங்களோட நல்லா ஃபைட் பண்ணிட்டு வரணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கு. ஓகே. இப்போ இந்த ஹேமர் த்ரோ இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாலோட வெயிட் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? எங்களுக்கு லாஸ்ட் வந்து 4 கேஜி. கேர்ள்ஸ் உமன்ஸ்க்கு எல்லாருக்குமே 4 கேஜி. இதான் லாஸ்ட் வெயிட். 4 கிலோ வச்சு தான் நாங்க சுத்துவோம். ஓகே. 4 கேஜி வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அத வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம நெறைய பார்க்குறது எப்படி அப்படின்னா, ஒரு 4 ரவுண்ட் அப்படியே ஒரு சுத்துவாங்க. நல்லா சுத்திட்டு அத வந்து நல்லா வீசுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா நீங்க பயிற்சிகள்லாம் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ ரொம்ப ட்ரைனிங் ஹெவி பிராக்டிஸ்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி எடுத்துக்குவீங்க? அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லா ஃபுல் பாடியும் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். கண்ணு தப்பா பண்ணா கூட அந்த ஹேமர் பால் தப்பா போயிடும். பாயிண்ட், ஹை பாயிண்ட், ஃபுட் ஒர்க்கு, கண்ணு இது எல்லாம் சேர்ந்தாதான் அந்த 4 டேர்னையும் கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த டேர்ன்ல ஒரு 2வது செகண்ட் டேர்ன் கண் பார்வை வந்து மிஸ் ஆனாலும் அந்த டேர்ன் ஃபுல்லா சொதப்பி அந்த அந்த த்ரோவே வேஸ்ட் ஆயிடும். ஓகே. இப்போ இந்த ஹேமர் த்ரோக்காக ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வந்து நீங்க இந்த ட்ரைனிங், பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துக்குவீங்க? இதுக்கு வந்து டெக்னிக் தான். ட்ரில்ஸ் வந்து அதிகமா பண்ணுவோம். 1 hour 2 hours கிட்ட போயிடும். மார்னிங்லாம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒர்க் அவுட்னு தனியா எங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 hours கிட்ட டெக்னிக் ட்ரில்ஸ் பண்ணி பார்ப்போம். டெக்னிக் செட் ஆகிற வரைக்கும் அது பண்ணி பார்த்துட்டே இருப்போம். ஹேமர் வச்சோ ஸ்டிக்கு வச்சோ. ஓகே. இப்படி ரெகுலரா வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி ரெகுலர் ட்ரைனிங் ப்ராக்டிஸுங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட் வந்து இவ்வளோ பெருசாக, அதாவது 4 கேஜியில் இருக்க அந்த பால் எடுத்துகிட்டு நீங்கள் சுற்றிட்டு அதுலேருந்து அந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து நீங்கள் அந்த வின் பண்ணுறதுக்குள்ளே நிறைய ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதனால ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு? ஆமா. இது காம்படிஷன் நெருங்கும் போதுதான் ரொம்ப பார்த்து பண்ணுவோம். ஏன்னா ஏதாவது லைட்டா ஒரு இன்ஜுரி வந்தாலும் அந்த காம்படிஷனுக்கு போக முடியாத மாதிரி ஆயிடும். அதனால எது பண்ணாலுமே அது வந்து கரெக்டா பண்ணா மட்டும்தான் இன்ஜுரிஸ் வராது. ஸோ அதனால கரெக்டான இடத்துல நின்று பண்ணிப்போம். ஷூ எல்லாம் கரெக்டா போட்டிருக்கோமா அதெல்லாம் பார்த்து பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து ஹேமர் த்ரோயிஸ்க்கு வந்து பேக் பெயினும் நீ பெயினும் அதிகமா வரும். எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பேக் பெயின் அதிகமா இருந்துச்சு. அதோடயே பண்ணி அது செட் ஆயிருச்சு. அதிகமா பேக் பெயின்ஸ் வரும். கண்டிப்பா. இப்போ வந்து நார்மலா ஒரு வேலை பார்க்குறவங்களுக்கே ஹெவியான ஒரு பாடி பெயின் இருக்கு. ஸோ நீங்க இதுக்காக இவ்ளோ ஒர்க் அவுட் பண்றீங்க. பட் அந்த ஸ்போர்ட்ஸுமே ஹெவியா இருக்குன்றதுனால நிச்சயமா இதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பட் இத தாண்டி உங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸும் தேவைப்படும்ல. ஸோ நீங்க நல்லா ஹெவியா எல்லா எக்ஸர்சைஸா இருக்கட்டும், அல்லது பிராக்டிஸ் பண்றதா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ்ல நீங்க கலந்துக்கிறதுக்கா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நிறைய ஊட்டச்சத்துக்களும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ எப்படி ஊட்டச்சத்துக்கள்லாம் எடுத்துக்கிறீங்க? அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நாங்க ஃபர்ஸ்ட் ஹேமர் நான் தொடும்போது நான் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். ஹாஸ்டல்ல அவ்வளவா புரோட்டீன், ஃபைபர் இந்த மாதிரி காசுலாம் அதிகமாலாம் கிடைக்காது. வெறும் சாதம் மட்டும்தான் இருக்கும். அதை மட்டுமே சாப்பிட்டுட்டு தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்பயும் அது மாதிரிதான் இருக்கும். புரோட்டீன் நிறைய எடுக்கணும். ஏன்னா த்ரோஸ் ஈவெண்ட்னா ரன்னிங் அப்படின்னா கூட தனியா நம்ம இண்டிவிஜுவலா ஓடுறது. இதுல வந்து இன்னொன்று நம்ம வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸை வச்சுட்டு நம்ம பண்றோம். நம்மளை விட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தூக்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டாமினா வேணும். ஸோ அதிகமான புரோட்டீன், ஃபைபர் இது மாதிரி கண்டென்ட் எல்லாம் எடுத்தா மட்டும்தான் நம்ம நல்லா அந்த அந்த பொருளை நல்லா தூரமா வீச முடியும். அவ்வளவுதான் எடுக்கிறேன். நிச்சயமா. இப்போ வந்து நீங்க எடுக்கல அப்படின்னு சொல்லி, இப்போ நியூட்ரிஷன் கம்மியா இருக்கும்போதே ஒரு ஸ்போர்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இன்னும் நீங்க அதிகமா நியூட்ரிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லாவே நம்மளால ஒர்க் அவுட் எல்லாமே பண்ண முடியும் இல்லையா? ஸோ இத தாண்டி பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விளையாட்டுத் துறையில எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க? என்னென்ன முக்கியத்துவங்கள் பெண்களுக்கு கொடுக்கப்படுது? கேர்ள்ஸுக்கு இப்போ அத்லெட்ல மோஸ்ட்லி கேம்ஸ்ல எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதிகமா கிடைக்குதுதான். இன்கம் டேக்ஸ், ரயில்வேஸ், பேங்க் எல்லாத்துலயும் தர்றாங்க. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாக்க எல்லா துறையிலையும் எல்லாரும் கூப்பிடுவாங்க.
அதுக்கு நல்லா நம்ம வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளோட டெக்னிக்கே ஹைலி டெக்னிக்கா இருக்கணும். அப்ப மட்டும் தான் நம்மள வந்து அங்கேருந்து கூப்பிடுவாங்க. இல்லன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போற மாரி இருக்கும். ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க பெண்களுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு. ஆனா ஒரு வுமனா இருந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல நேஷனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணி போறதுங்கிறது நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி போற மாதிரி இருக்கும் இல்லையா? அது நம்ம லோக்கல்ல இருக்க ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும். அப்புறம் அங்க இருக்க சில இஷ்யூவா இருக்கலாம். ஸோ நீங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணீங்க? எப்படிலாம் ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி இந்த ஸ்போர்ட்ஸ்ல ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சும்மா தானே ஓடுறா பொண்ணு அப்படி சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அதுவே ஒரு காலேஜ் படிக்கும் போதோ அதுக்கோ அப்படின்னு வரும்போது ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ண வேணாம் அதுக்கு மாதிரி அப்படியே பேசிட்டே இருந்தாங்க வீட்ல. வீட்ல அவ்வளவா சப்போர்ட் இல்ல. அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் ஏதோ ஃப்ரீயா விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் காம்படிஷன்லாம் போறோம்னா ட்ராவல் ஃபீஸு இப்போ நார்த் இந்தியா வரைக்கும் போகணும்னா நேஷனல்ஸ்லாம் போகணும்னா அதுக்கு தனியா ட்ரெயினுக்கு இது மாதிரி செலவு பண்ற மாரி இருக்கும். அதுக்கு பைசா இருக்காது. அங்க போய் நார்த் இந்தியா ஃபுட்டு செட் ஆகணும். அங்க உள்ள ஹோட்டல், ஃபுட்டு எல்லாம் வந்து கிளைமேட்லாம் செட் ஆனா மட்டும் தான் அங்க நல்லா இதெல்லாம் ஒரு ஒரு சைடு வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஓகே. இப்போ வந்து நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக ட்ராவல் பண்ணுறதே நார்த் இந்தியாலாம் வரையும் போகணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் மத்தியில கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை தாண்டி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இருந்தாலும் நான் ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை நான் ஃபேஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நிற்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது தருணங்கள் இருந்தால் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. காம்படிஷனுக்கு ரெடி ஆகுறேன்னா ஆயிட்டே இருப்போம். காசு இருக்கோ இல்லையோ அது அது அந்த காம்படிஷன் போகணும் அப்படின்னா நாங்க ரெடி ஆயிடுவோம். அது எப்படியாவது கோச் வந்து எங்கேயாவது சொல்லிட்டு கிடைச்சிரும். கோச் வந்து எப்படியாவது எங்களை அழைச்சிட்டு போயிட்டு அந்த காம்படிஷன்ல நின்று நாங்க அங்க பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டு வந்துருவோம். எப்பயுமே கோச் தான் இது மாதிரி விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதிகமா. ஓகே. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க கோச் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு விளையாட்டுத் துறையில ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா மட்டும் இல்லாமல் உங்களை சேர்ந்து இருந்து கைட் பண்ணக்கூடியவங்களாவும் இருக்காங்க இல்லையா? ஸோ உங்களோட கோச் பற்றி இப்போது இந்த தருணத்தில் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவங்கள பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய அம்மா, அப்பா அவங்கள தாண்டி கிடைச்சவங்க கோச்சுங்கிறவங்க. நாங்க நான் வந்து சொன்னேன்ல 6 இயர்ஸ் அந்த 6 இயர்ஸும் எங்க கூடயே இருந்தாங்க. ஒரு சாப்பாடு அதுனா கூட பார்த்து இது சாப்பிடு, இதுல புரோட்டீன் இருக்கும். இது மாரி சாப்பிடுங்க. நடக்கிறது இப்படி நடங்க. எது பண்ணாலும் அது வந்து கரெக்ட்டா பண்ணணும். அப்படின்னு சொல்லி எனக்குன்னு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அதே இடத்துல தான் எல்லாருமே வச்சு பார்ப்பாங்க என் கோச்ச. ஏன்னா, அ எல்லாருக்குமே அது மாரி தான் வந்து குடுக்குறாங்க, பண்றாங்க. எங்களுக்கு மட்டும் அப்படின்னு இல்ல. எனக்கு மட்டும் அப்படி இல்ல. எல்லாருமே இப்ப எத்தன பேர் வந்து ஜூனியர்ஸ் போனாலும், நேஷனல்ஸ் வந்து ஜூனியர்ஸ் போனாலும் அவங்களுக்கும் இதே மாரி தான் பஸ் டிராவல் எல்லாத்துக்குமே அவங்க தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க மணி. ஏன்னா நாங்கலாம் வந்து கிராமம். பாப்பநாட்டுலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வர்றோம். வீட்ல இருந்துலாம் அவ்வளவு காசுலாம் தரமாட்டாங்க. இருந்தாலும் கோச் தான் போட்டு எங்கள அழைச்சிட்டு போறாங்க. நான் வந்து அழகப்பா இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கேன். இப்ப எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் எங்க சேர்மன் சார் டாக்டர் வைரவன் ராமநாதன் சாரும், ட்ரஸ்டி தேவி அலமேலு மேம் தான் பண்றாங்க. காலேஜு, அப்புறம் ஹாஸ்டல் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவங்க தான் புதுசா வாங்கி குடுத்துருக்காங்க. என்னென்ன தேவையோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவங்க தான் வாங்கி குடுத்துருக்காங்க. இப்போ காம்படிஷன் போறோம்னா, அங்க டிரான்ஸ்போர்ட்டு, ஃபுட்டு, ஸ்டே பண்றதுக்கு அவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. ரொம்ப தேங்க்யூ வைரன் சார். ஓகேம்மா. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க கோச் தான் வந்து எல்லா எக்ஸ்பென்ஸுமே கூட அவங்க செலவு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அவங்க ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறதும் இதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க அடிக்கடி நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், அடிக்கடி நார்த்துக்கெலாம் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போல்லாம் வீட்டில் என்ன யோசிப்பாங்கன்னா நம்ம பொண்ணோட சேஃப்டி முக்கியம். ஸோ அவங்க செக்யூராக இருப்பாங்களா? இதெல்லாம் அவங்க பண்ண முடியுமா? ஃப்யூச்சரில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமா? அப்படின்ற மாதிரிலாம் யோசனைகள் இருக்கும். உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் ஸ்டார்ட்டிங்கில் எப்படி இருந்துச்சு? இப்போ வரை எப்படி இருக்குது? ஸ்டார்டிங்ல சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் பெரிய பிள்ளை ஆக ஆக சப்போர்ட்டிவ் வந்து குறைஞ்சிட்டே இருந்துச்சு. இப்போ எதுக்கு போற? வீட்லயே இரு. வேலைக்கு போகல. ஸ்போர்ட்ஸ் மட்டும் பண்ணிட்டே இருக்க அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் கோச் தான் வந்து பேசினாங்க. இந்த ஈவெண்ட்டுக்குலாம் வந்து கொஞ்சம் வயசானாதான் அது வந்து அடாப்ட் ஆகும் அப்படி சொல்லி கோச் பேசினதுக்கு அப்புறம் தான் வீட்ல இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்காங்க.
இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சப்போர்ட் பண்றாங்க. ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில ஸ்போர்ட்ஸ் டேக்காக நிறைய விஷயங்கள் நீங்க கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு வுமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? வீட்ல சொல்றத கேட்டுட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒண்ணு தோணும். இது பண்ணணும், வேற ஏதோ அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அத வந்து வீட்ல சொல்லி புரிய வச்சு, நம்ம தான் வெளியில வரணும். அத கன்டினியூவா வந்து நம்ம அதுக்கான ஒரு முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா, எப்பயுமே சக்சஸ் வந்து நம்ம பின்னாடி தான் நிக்கும். அத நம்ம எப்படி சொல்லி புரிய வச்சு, நம்ம அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்றோம், அதுல தான் வந்து நீங்க வந்து பெரிய ஆள் ஆவறதும், அ எப்படி வேற மாரி ஆகுறதும் உங்க கையில தான் இருக்கு. நிச்சயமா. இப்போ வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கக்கூடிய பெண்கள், அவங்களுக்காக அவங்க எஃபோர்ட் போடும்போது நிச்சயமா அதில வின் பண்ண முடியும். ஸோ உங்களாலயும் உங்களுடைய ஃபீல்ட்ல நீங்க இன்னுமே மென்மேலும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு அதிரை எஃப்எம் டீம் சார்பாகவும், நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும், அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப தேங்க்யூ. இது மாரி சின்ன கிராமத்துலேருந்து ஸ்போர்ட்ஸ் பண்றவங்கலாம் வந்து வெளியில வந்து நீங்க காமிக்கிறீங்க. ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஒரு ஹேமர் த்ரோங்கிறது ஒரு சாதாரண விளையாட்டு தான் அப்படின்னு இல்லாம அதுலயுமே எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா நம்ம கூட கலந்துக்கிட்டு இந்த ஹேமர் த்ரோ பத்தியும் இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்க விமென்ஸ்க்காகவும் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்ட வினோதினி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் பெரிய பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சீங்கன்னா 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது நார்மல் மெசேஜ் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். இதே போல நாளைக்கு அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி மூலமா சந்திக்கிற வரையும் மற்ற நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து இணைந்திருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.